தாவீதின் ஜெபம். கர்த்தாவே, எழுந்தருளும். தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும். ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி, நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன்? அதை பார்த்திருக்கிறீரே. உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகுமட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவே. கர்த்தாவே, எழுந்தருளும். தாவீது துன்மார்க்கருக்கு விரோதமாகவும் ஏழைகளை ஒடுக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் தேவனிடத்தில் முறையிடுகிறார். அவர்களுடைய தீய கிரியைகளையெல்லாம் தாவீது தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறார். கர்த்தர் தாமே துன்மார்க்கருடைய கைகளில் இருந்து ஏழைகளை தப்புவிக்குமாறு கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு ஜெபம் பண்ணுகிறார். துன்மார்க்கர் சுய பெருமையும் ஆணவமும் உள்ளவர்கள். அவர்கள் யாருடைய ஆலோசனைக்கும் கீழ்ப்படிய மாட்டார்கள். துன்மார்க்கரை ஒடுக்குவதும் மனுஷருக்கு இயலாத காரியம். தேவன் தாமே தம்முடைய தெய்வீக வல்லமையினால் வெளிப்பட்டு துன்மார்க்கரை ஒடுக்க வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தாவே, எழுந்தருளும். தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும் என்று தேவனிடத்தில் பயபக்தியாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவன் தம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை வெளிப்படுத்த வேண்டும். இந்த பூமியில் தமக்குரிய அதிகாரத்தையும் ஆளுகையையும் கர்த்தர் உறுதி பண்ண வேண்டும். தேவன் இதுவரையிலும் இந்த பூமியில் நடைபெறும் அக்கிரமங்களை கண்டும் காணாதவர் போல தம்முடைய முகத்தை மறைத்துக் கொள்வது போல தாவீதுக்கு தோன்றுகிறது. கர்த்தர் இனிமேலும் தம்முடைய முகத்தை மறைக்காமல் எழுந்தருள வேண்டும் என்றும் தம்முடைய வல்லமையுள்ள கையை மறைக்காமல் அதை உயர்த்த வேண்டும் என்றும் தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது தன்னுடைய ஜெபத்தில் ஏழைகளை மறவாதேயும் என்று சொல்லுகிறார். ஏழைகள் இன்னும் அதிகமாக ஏழைகள் ஆக்கப்படுகிறார்கள். அவர்களை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் அவர்களை ஒடுக்குகிறவர்கள் தடை பண்ணுகிறார்கள். தரித்திரர் இன்னும் அதிக தரித்திரர் ஆக்கப்படுகிறார்கள். ஏழைகள் பொருளாதார ரீதியாக எளிமையாக இருக்கிற போது அவர்கள் ஆவியிலும் எளிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தாவே, எழுந்தருளும் என்று ஏறெடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள். என் தேவனே, என்னை ரட்சியும். உம்முடைய கோபத்தில் எழுந்திருளும். மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். உம்முடைய கையை உயர்த்தும். துன்மார்க்கனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். உமக்காக நீரே வழக்காடும். பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். மீட்பிற்காக கர்த்தரிடம் ஏறெடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள். கர்த்தாவே, எழுந்தருளும். உம்முடைய கையை உயர்த்தும். ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகுமட்டும் அதை தேடி விசாரியும். துன்மார்க்கன் தன்னுடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தனை உடையவனாய் இருக்கிறான். அவன் தேவனுக்கு விரோதமாகவும் எளியவர்களுக்கு விரோதமாகவும் சிந்திக்கிறான். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். கர்த்தர் ஏழைகளின் நியாயத்தை கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். தான் ஏழைகளுக்கு எவ்வளவு தீங்கு செய்தாலும் கர்த்தர் தன்னை விசாரிக்க மாட்டார் என்று துன்மார்க்கன் தன் இருமாப்பு உள்ளவனாய் இருக்கிறான். கர்த்தர் தங்களை மறந்துவிட்டார் என்று ஏழைகளும் சொல்லுகிறார்கள். துன்மார்க்கரும் இதுபோலவே சொல்லுகிறார்கள். இவர்கள் இருவருமே தப்பிதமாக சொல்லுகிறார்கள். தேவன் ஒருபோதும் ஒருவரையும் மறைக்கிறவர் அல்ல. அவர் ஏழைகளையும் நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவர். துன்மார்க்கனையும் நீதியாய் விசாரித்து அவனை நிச்சயமாகவே தண்டிப்பார். ஜனங்கள் தங்கள் இருதயங்களில் தப்பிதமான செய்திகளை சொல்லும் போது கர்த்தர் எழுந்தருள வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தன்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று தாவீது முழு நிச்சயத்தோடு நம்புகிறார்.
துன்மார்க்கன் துர்க்கிரியைகளை செய்தாலும் தன்னுடைய தீய செயல்களுக்கு அவன் கர்த்தரையே குற்றப்படுத்துகிறான். தான் என்ன செய்தாலும் எவ்வளவு தீமை செய்தாலும் கர்த்தர் தன்னை கேட்டு விசாரிக்க மாட்டார் என்று தன்னுடைய இருதயத்தில் அகம்பாவத்தோடு இருக்கிறான். தன்னுடைய துர்ச்செய்கைக்கு தான் தேவனுடைய சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்னும் எண்ணம் துன்மார்க்கனுடைய இருதயத்தில் சிறிதும் இல்லை. தேவன் நீதியுள்ளவர் என்பதையும் அவர் நீதியாய் நியாயம் விசாரிக்கிறார் என்பதையும் துன்மார்க்கன் யோசித்து பார்ப்பதில்லை. துன்மார்க்கன் தன் இருதயத்தில் ஆணவத்தோடு இருக்கும்போது கர்த்தர் அவனுடைய புயத்தை முறித்து விடுமாறு தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவன் ஏழைகளின் நீதியை கேட்டு விசாரிப்பதில்லை என்றும் தன்னுடைய துன்மார்க்கமான செய்கைகளை அவர் நியாயம் தீர்ப்பதில்லை என்றும் துன்மார்க்கன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். இவன் தேவனை சரியாக அறிந்து கொள்ளவில்லை. தேவன் இதுவரையிலும் அவனுக்கு நியாய தீர்ப்பு செய்யவில்லை. அதனால் அவனுடைய இருதயம் இருமாப்பு உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நீதியான கரத்தை உயர்த்தும் போது கர்த்தர் நீதிபரர் என்றும் அவர் ஏழைகளை மறப்பதில்லை என்றும் அவர் துன்மார்க்கனை நீதியாய் நியாயம் விசாரித்து அவனுடைய புயத்தை முறித்து போடுகிறவர் என்றும் புரிந்து கொள்கிறான். நீதியை சரிக்கட்டுகிற நாள் இன்னும் வரவில்லை என்பதனால் துன்மார்க்கன் ஆணவத்தோடு இருக்கிறான். கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது. அவர் நீதியை சரிக்கட்டுகிற நாள் வரப்போகிறது. அப்போது தேவனே நீதியான நியாயாதிபதி என்பதை துன்மார்க்கன் புரிந்து கொள்வான். ஜெபத்திற்கு தேவன் ஏன் பதிலளிக்க வேண்டும் என்பதற்கு காரணங்கள். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். தேவன் பாவத்தை விசாரிப்பதில்லை என்று துன்மார்க்கன் நினைக்கிறான். தேவன் பாவத்தை பார்க்கிறார். எல்லா உபத்திரவங்களையும் குரோதங்களையும் தேவன் கவனித்திருக்கிறார். தேவன் எல்லோருக்கும் நீதி செய்வார். ஏழையானவன் கர்த்தரை சார்ந்திருக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரை சகாயர். ஏழையானவன் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் ஏழையானவனுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறார். இவர்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் தங்களை ஒப்புக் கொடுத்து அவருடைய கிருபையையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் சார்ந்திருக்கிறார்கள். ஏழைகள் தங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தாவீதும் தன்னை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு தங்களை ஒப்புவிக்கிறவர்கள் அவருக்கு கட்டளை கொடுக்க மாட்டார்கள். தங்களுக்கு இன்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு ஆணையிட மாட்டார்கள். அதற்கு பதிலாக இவர்கள் தங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து தங்களுடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற காத்திருப்பார்கள். தங்களுடைய சுய ஞானத்தை விட தேவனுடைய தெய்வீக ஞானமே மேன்மையானது என்பதை இவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகையினால் இவர்களுக்கு தங்களுடைய சுய விருப்பத்தையும் சுய சித்தத்தையும் விட தேவனுடைய விருப்பமும் அவருடைய சித்தமுமே மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. ஏழையானவன் தன்னை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறபடியினால் கர்த்தர் அவனை பாதுகாப்பாராக என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே சகாயராய் இருக்கிறார். கர்த்தரே அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பவராகவும் ஆதரவு கொடுப்பவராகவும் இருக்கிறார். ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் கர்த்தரை தவிர வேறு யாரும் உதவி செய்ய போவதில்லை. கர்த்தர் துன்மார்க்கனுடைய தீய செயல்களை அறிந்திருக்கிறார். அவன் தம்மை அசட்டை பண்ணுவதையும் தேவன் புரிந்து வைத்திருக்கிறார். தேவன் தன்னுடைய துர்க்குணத்தை கேட்டு விசாரிப்பதில்லை என்று துன்மார்க்கன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வதை கர்த்தரும் கேட்கிறார். துன்மார்க்கன் யாருக்கும் தெரியாமல் தனக்குத்தானே பேசிக் கொள்கிறான். கர்த்தருக்கு தெரியாமல் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. தேவனுக்கு மறைவான ரகசியம் எதுவும் இல்லை. ஆகையினால் அவர் துன்மார்க்கனுடைய எல்லா துர்ச்செயல்களையும் பார்த்திருக்கிறார். அவன் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் செய்கிற உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கர்த்தர் கவனித்திருக்கிறார். கர்த்தரானவர் துன்மார்க்கனை நீதியாய் நியாயம் விசாரிப்பதற்காக எழுந்தருளி இருக்கிறார். ஏழைகளை மறவாமல் துன்மார்க்கனுக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய நீதியான கையை உயர்த்தி இருக்கிறார். அவர் துன்மார்க்கனுக்கு நீதியாய் பதிலளிப்பார். துன்மார்க்கனும் பொல்லாதவனும் கர்த்தருடைய சத்துருக்கள் எல்லோருமே துன்மார்க்கராகவும் பொல்லாதவராகவும் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் எழும்பி இருக்கிறார்கள். துன்மார்க்கன் தன் இருதயத்தில் பொல்லாத சிந்தனை கொண்டு ஆணவமாய் இருக்கிறான். ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விரோதமாக தன்னுடைய புயத்தை உயர்த்துகிறான். கர்த்தர் அவனுடைய புயத்தை முறித்து விடுமாறு தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய அநியாயத்தை கர்த்தர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று
துன்மார்க்கன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் துன்மார்க்கனையும் பொல்லாதவனையும் நீதியாய் விசாரிக்கும் போது, அவனுக்கு நீதியாய் தண்டனை கொடுக்கும் போது, அவனுடைய ஆணவம் காணாமற் போகும், அவனுடைய அகம்பாவம் ஒளிந்து போகும், அவனுடைய இருதயத்தின் பெருமை அழிந்து போகும். கர்த்தர் துன்மார்க்கனையும் பொல்லாங்கனையும் தண்டிக்கும் போது அவர்களால் மறுபடியும் எழுப்பி நிற்க முடியாது. துன்மார்க்கருக்கு விரோதமாக தேவனுடைய கோபாக்கினை பற்றி எரியும். கர்த்தர் துன்மார்க்கனை விசாரிக்கும் போது அவனால் கர்த்தருக்கு மறைவாக ஒளிந்து கொள்ள முடியாது. தன்னுடைய துர்க்குணங்களை கர்த்தருக்கு தெரியாமல் மூடி மறைக்கவும் முடியாது. கர்த்தர் துன்மார்க்கனுடைய தீய கிரியைகள் எல்லாவற்றையும் தேடி விசாரிப்பார். தாவீது கர்த்தரிடத்தில் துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த வாக்கியத்திற்கு அவனுடைய பலத்தையும் அவனுடைய வல்லமையையும் அவனை விட்டு நீக்கி போடும் என்பது பொருளாகும். மாயக்காரன் ஆளாதபடிக்கும் ஜனங்கள் அவனுடைய கண்ணிகளில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கும் கர்த்தர் துன்மார்க்கனை அடிக்கிறார். புறஜாதியார் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தை நினைவு கூர்ந்து தாவீது சந்தோஷப்படுகிறார். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார் என்று தாவீது கர்த்தருடைய ராஜரீகத்தை அறிக்கை செய்கிறார். கர்த்தர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். ராஜாவாகிய கர்த்தருக்கு தங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வார்கள். அவர்களுடைய ராஜாவாகிய கர்த்தரே அவர்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள ராஜா. அவருக்கு விரோதமாக எந்த அந்தகார சக்தியாலும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயராய் இருக்கிறார். ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் கர்த்தரை தவிர வேறு யாரும் உதவி புரிய முன்வர மாட்டார்கள். இவர்களுக்கு தீங்கு செய்ய அநேகர் எழும்பி வருவார்கள். கர்த்தர் மாத்திரமே இவர்களுக்கு உதவி புரிவதற்காக எழும்பி வருவார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி புரிய எப்போதுமே ஆயத்தமாய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளின் ஜெபங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுப்பதற்காக கர்த்தர் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக கர்த்தர் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பாதுகாப்பு உண்டு. புறஜாதியாரோ கர்த்தருடைய தேசத்தில் இருந்து அழிந்து போவார்கள். இஸ்ரவேல் தேசத்தார் கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். கானான் தேசத்தில் உள்ள எல்லா சத்துருக்களையும் அவர்கள் சங்காரம் பண்ணவில்லை. கானானியரில் ஒரு சிலரை உயிரோடு விட்டுவிட்டார்கள். இந்த கானானியர் இஸ்ரவேலருடைய கண்களில் முட்களாகவும் அவர்களுடைய விழாக்களில் குறடுகளாகவும் நீண்ட காலமாயிருந்து அவர்களை துன்பப்படுத்தினார்கள். தேவன் தம்முடைய கிருபையினால் இஸ்ரவேலின் சத்துருக்களை அதம் பண்ணினார். அதே தேவன் இக்காலத்திலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி புரிவார். இஸ்ரவேலை ஒடுக்குகிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் எழும்புவார். தம்முடைய சபையாரை துன்பப்படுத்துகிறவர்களின் புயத்தை கர்த்தர் முறித்து போடுவார். அவர்களுடைய ஆகாமியம் காணாமல் போகும் மட்டும் அதை தேடி விசாரிப்பார். புறஜாதியார் கர்த்தருடைய தேசத்தில் இருந்து அழிந்து போவார்கள். சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது, கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் என்று சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிற ஜெபம் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. தேவன் சிறுமைப்பட்டவர்களின் ஜெபத்தை கேட்காமல் அவர்களை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. அவர்கள் கர்த்தரை வீணாய் தேடுவதும் இல்லை, கர்த்தரிடத்தில் வீணாய் ஜெபம் பண்ணுவதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் அநேக அற்புதங்களை நடப்பித்தார். அவர் விசேஷித்த கிருபைகளையும் சிலாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். கர்த்தரானவர் மறுபடியும் அதே போன்ற நன்மைகளை தங்களுக்கும் தர வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய கிருபைகளும் வாக்கு தத்தங்களும் வல்லமைகளும் ஒருபோதும் மாறுவதில்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் வைத்திருக்கிற அன்பும் ஐக்கியமும் மாறுவதில்லை. தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவதும் ஒருபோதும் மாறுவதில்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இதுவரையிலும் நன்மை செய்திருக்கிறார். அவர் இதுவரையிலும் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறார். இனிமேலும் கேட்பார் என்று தாவீது விசுவாசிக்கிறார். தேவன் எப்போதுமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவர். அவர் நம்முடைய இருதயங்களை ஏவுகிறவர். நம்மை ஜெபம் பண்ணுவதற்கு ஆயத்தம் பண்ணுகிறவர்.
நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தமான வாஞ்சைகளை கொடுத்து அவற்றை ஜெபத்தில் ஏறெடுக்குமாறு நம்மை வழிநடத்துகிறவர். நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர், விசுவாசத்தை பலப்படுத்துகிறவர். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய சிந்தனைகளை சிதற விடாமல் அவர் அவற்றை ஒருநிலைப்படுத்துகிறார். கர்த்தரிடத்தில் ஜெபித்தால் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுப்பார் என்னும் விசுவாசத்தை கர்த்தரே நம்முடைய இருதயத்திற்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வாஞ்சையோடு ஜெபிப்பதற்கு அவரே நம்மை அழைத்து வருகிறார். கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் நம்மால் ஜெபிக்கவே முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டு அவர்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். தாவீது சிறுமைப்பட்டவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே சகாயராய் இருக்கிறார். அவர்களுடைய ஆறுதலை கர்த்தர் புதுப்பிக்கிறார். சிறுமைப்பட்டவர்களும் திக்கற்றவர்களும் இழந்து போனவற்றை கர்த்தர் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். தளர்ந்து போன முழங்கால்களை மறுபடியும் நிறுத்துகிறார். உடைந்து போன இருதயத்தை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போன விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். துன்மார்க்கர் சிறுமைப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விரோதமாக எழும்பி வருகிறார்கள். இருதயத்தில் ஆணவத்தோடு ஏழைகளை ஒடுக்குகிறார்கள். கர்த்தரோ துன்மார்க்கருடைய புயத்தை முறித்து ஏழைகளை பாதுகாக்கிறார். திக்கற்றவர்களுக்கு சகாயம் செய்து அவர்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். துன்மார்க்கருடைய துர்க்குணத்திற்கு முடிவு உண்டு பண்ணி அவர்களை அழித்து போடுகிறார். மண்ணான மனுஷன். சங்கீதக்காரர் இதுவரையிலும் துன்மார்க்கனை பற்றி சொன்னபோது அவனை பலமுள்ளவனைப் போல பேசினார். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் என்று சொன்னார். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்று பெருமை பாராட்டுகிறான் என்றும், தான் இச்சித்த பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் என்றும் சொன்னார். துன்மார்க்கன் கர்வமுள்ளவன் என்றும், அவன் தேவனை தேடுவதில்லை என்றும், அவனுடைய வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகளாய் இருக்கிறது என்றும், அவன் தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான் என்றும் தாவீது துன்மார்க்கனை பற்றி சொன்னார். தான் அசைக்கப்படுவதில்லை என்று துன்மார்க்கன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்றும், அவனுடைய வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது என்றும் தாவீது அவனை பற்றி வர்ணித்தார். துன்மார்க்கன் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான் என்றும், திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றும், தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான் என்றும், ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான் என்றும் துன்மார்க்கனுடைய தீய சுபாவங்களை பற்றி தாவீது இதுவரையிலும் சொல்லிக் கொண்டு வந்தார். இப்போதோ துன்மார்க்கனுடைய உண்மையான நிலைமையையும் அவனுடைய உண்மையான பலவீனத்தையும் தாவீது விவரிக்கிறார். துன்மார்க்கன் ஒரு மண்ணான மனுஷன். அவன் இந்த பூமியின் மண்ணில் இருந்து உண்டாக்கப்பட்டவன். மண் பாண்டத்தைப் போல பலவீனமானவன். இவன் ஏழைகளை பிடித்து கொன்று போட்டாலும் இவனும் சாக வேண்டியவன். இவன் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறான். துன்மார்க்கன் ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்கினாலும் அவனும் பலவீனனாகவும் மரித்து போக வேண்டியவனாகவும் இருக்கிறான். தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற கர்த்தரோ சர்வ வல்லமை உள்ளவர், நித்தியமானவர். நம்மை பாதுகாக்கிறவர் பரலோகத்தின் கர்த்தர். நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற துன்மார்க்கனோ மண்ணான மனுஷன். தாவீது துன்மார்க்கனுடைய உண்மையான நிலைமையை கர்த்தரிடத்தில் எடுத்துச் சொல்லி, அவன் இனி ஏழைகள் மீதும் திக்கற்ற பிள்ளைகள் மீதும் சிறுமைப்பட்டவர்கள் மீதும் பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு கர்த்தர் அவனை தடை பண்ணி போட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். மேலும் தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய தம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுமாறு தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். 10வது சங்கீதத்தில் முன்னறிவிக்கப்பட்டுள்ள காரியங்கள். 1000 வருஷ அரசாட்சியில் துன்மார்க்கனின் புயம் முறிக்கப்படும். 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் மனுஷர் மத்தியில் துன்மார்க்கம் இராது. 1000 வருஷ ஆட்சியின் துவக்கத்தில் இருந்து கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருப்பார். 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் புறஜாதியார் தேசத்தில் இருந்து அழிந்து போவார்கள். 1000 வருஷ அரசாட்சியிலும் புதிய பூமியிலும் உலக சமாதானத்திற்காகவும் நீதிக்காகவும் சிறுமைப்பட்டவன் செய்த வேண்டுதல் கேட்கப்படும். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்யப்படும். அநீதிமான் இனிமேல் பலவந்தம் செய்ய மாட்டான்.